தற்போதைய அண்மை செய்தி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண டோக்கன் எடுத்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண டோக்கன் எடுத்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்கள். மதுரை உலக புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலினுடைய திருக்கல்யாண வைபவமானது அதற்கு 8:35 மணிக்காக நடைபெற உள்ளது. இதற்காக காலை முதலாகவே ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக டோக்கன் பதிவு செய்த பக்தர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. அதில் 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் கட்டண அடிப்படையில் டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் காலை 5 மணி முதல் 6 மணி வரை வடக்கு ராஜகோபுர வீதி வழியாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் ஏராளமான பக்தர்கள் டோக்கன் பெற்ற நிலையில் 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய்க்கான டோக்கன் ஆன்லைன் மூலமாக பெற்ற நிலையில் அவர்கள் அந்த கோவில் திருக்கல்யாண மேடைக்கு முன்பாக அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தர முடியாத நிலையில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர்கள் அந்த சித்திரை வீதிகளிலே நின்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு உள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை அனுமதிக்க முடியாது என கூறியதால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. தாங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்து ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து இதுபோன்று நீண்ட நேரம் அந்த மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து விடலாம் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதுபோன்ற காவல்துறையினர் கட்டுப்பாட்டுகளை காரணம் காட்டி தங்களை ஆன்லைன் டோக்கன் வாங்கியும் கூட அனுமதிக்காதது ஏன் என கூறி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆன்லைன் டோக்கனுடன் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண மேடை முன்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய பாதுகாவலர்களும் காவல்துறையினரும் பக்தர்கள் பார்க்க முடியாத அளவிற்கு மறைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் பக்தர்கள் விலகி நிற்க கூறும் பொழுது தொடர்ந்து அவர்களுடன் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்புக்காக நிர்ணயிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காவல்துறையினரிடமே பக்தர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இது போன்று ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட பக்தர்களை அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. சல்மான், தகவல்களுக்கு நன்றி. கோயில் வாசல்ல வடக்கு கோபுரம் வாசல்ல வெயிட் பண்றோம். 4 மணில இருந்து வெயிட் பண்றோம் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பாக்குறதுக்காக. நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன். இவங்க ஹெட் கவுண்ட் வந்து இவ்வளவு கவுண்ட்ஸ் தான் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி டிக்கெட்ஸ் கொடுக்கணும். இஷ்டத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஆன்லைன்ல 500 rupees நாங்க போட்டு புக் பண்ணிருக்கோம் டிக்கெட். இதுக்காக நான் சென்னையில இருந்து ட்ரெயின் பிடிச்சு நான் வந்திருக்கேன் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னு. இப்போ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இப்ப நான் என்ன பண்றதுன்னு இப்ப புரியல. இங்க நான் மட்டும் இல்ல, இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 4 o'clockல இருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸே இல்ல. எந்த சைடு வந்தாலும் எந்த கோபுர வழியா வந்தாலும் இந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கம் போங்க, இதெல்லாம் மாத்தி மாத்தி விட்டாங்க. இப்போ இவரு ஒருத்தர் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா, அந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு இவ்வளவு கவுண்ட் தான் அப்படின்னு கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி மக்கள் புக் பண்ண. இப்போ இவ்வளவு காசு எல்லாம் வேஸ்ட் தானே. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, ஒரு 500 rupees வேஸ்டா போகுது. சோ இது வந்து அவங்க கொஞ்சம் ப்ராப்பரா பண்ண. இப்போ இதை அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு. காலையில 4 மணில இருந்து நிக்கிறோம். 4 மணில இருந்து நின்று எல்லா இடத்துலயும் எங்களை வந்து இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க, ஒரு பாதையே கரெக்டா காமிக்க மாட்டாங்க. அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க. எங்க நிக்கிறோம்? இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல பைக் நிக்குது. அங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்க இருந்து நம்ம கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். கோயில்ல இருந்து அவ்வளவு தூரம் நடந்து வந்து பொறுமையா எல்லாருக்கும் நடந்து வந்து இப்ப கடைசி பாத்தீங்கன்னா இப்ப 4 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த 500 டோக்கன் இருக்கு. அந்த கியூவே பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு அப்படியே நிக்குது. 500 அந்த கியூல நிக்குது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த லேப்டாப் ஸ்கேன் பண்ற டிக்கெட் ஸ்கேன் பண்றவங்க அவங்க என்கிட்ட சொல்றாங்க, முடிஞ்சு சார் நீங்க அப்படியே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம அதிகாரிகள்ட்ட கேட்டா வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான், இதை தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம பிரச்சனை பண்ணல சார். ஒரு 500 ரூபா மக்கள் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்க தெரியல. நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுவும் ஒரு ஈஸியான அந்த டோக்கன் கிடைச்சிடாது. நம்ம ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு டோக்கன் போட்டு அதுக்கப்புறம் டோக்கன் வந்து ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு திடீர்னு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து டோக்கன்
டோக்கன் கலெக்ட் பண்ணிக்கணும். ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு மாசம் ப்ராசஸ் இருந்து வீட்டுல விரதம் இருந்து அப்படியே நம்ம காலையில 2 மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சு வந்து நம்ம இப்படி நம்ம நிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அம்மனோட திருக்கல்யாணத்துலதான் இந்த வேலையை அவங்க செய்வாங்க, ஒரு சங்கல்பமா செய்வாங்க. இன்னைக்கு அவங்களால அது முடியணுங்கிறப்ப நீங்க எப்படி இருக்கு? நம்ம இப்ப நீங்க 7 மணி ஆயிடுச்சு, இப்ப 7 மணிக்கு நம்ம லாஸ்டா வந்துட்டு நம்ம பேட்டி கொடுக்குறோம் நீங்க நினைச்சிட வேணாம். 4 மணில இருந்து நின்றுட்டு இருக்கோம்.